ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேறு ஒரு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் ஆம்லெட். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, மஷ்ரூம், கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பல் பூண்டு, 2 முட்டை. நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு 2 மஷ்ரூம் எடுத்திங்கன்னா போதும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். மஷ்ரூமில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, எசென்ஷியல் வைட்டமின்ஸ் நிறையா இருக்குது. முக்கியமாக விட்டமின் டி நிறையா இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு எப்போவுமே மஷ்ரூம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். முட்டை, மஷ்ரூம், கார்லிக் இது 3 சேர்ந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டைரெக்டாகவே தோசை கல்லை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த பூண்டை வந்து நல்லா பொரிச்சுக்கோங்க. அந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், லைட் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டு மாதிரியே வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்போது இதில் வந்து மஷ்ரூமையும் தக்காளியவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் எந்த மசாலாவும் சேர்க்கல, வெறும் பெப்பர் தூள் மட்டும் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அது வந்து கலருக்காக தான். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளித்து குக் பண்ணுங்கள். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடும். இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போ நான் 2 முட்டை வந்து தனியாக பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் டைரெக்டாக தோசைக்கல்லையும் செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக கடாயில் வந்து இந்த மஷ்ரூமை நல்லா வதக்கிட்டு பீட் பண்ணியிருக்கிற முட்டையில் அதை சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசைக்கல்லையும் போடலாம். ஸோ இது மாதிரி நல்லா போட்டுட்டு அந்த முட்டையில் எல்லா பக்கமும் அந்த மஷ்ரூமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்து 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டா மஷ்ரூம் ஆம்லெட் ரெடி. இது வந்து மதியானம் வரைக்கும் நமக்கு நல்லா பசி தாங்கும். யூஸ்வலாகவே எக் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதுலேயும் மஷ்ரூம் சேர்த்து சாப்பிட்றதுனால ரொம்ப நேரம் நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஏற்ற ரெசிபி இது. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.